தாறுமாறு தக்காளி சோறு யாருக்கு தான் பிடிக்காது. நான் குழந்தைங்களுக்கு அதிகமான மசாலா ஜாமான் சேர்க்காம எப்படி கம்மியான இன்க்ரீடியண்ட்டில் தக்காளி சாதம் பண்ணலாங்கிறத பற்றின வீடியோ தான் இது. ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் விட்டு 1 ஸ்பூன் ஆயில், ஒரு துண்டு பட்டை, ஒரு இலை, ஒரு மொட்டு சேர்த்து 2 பல்லாரி வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். காரத்துக்காண்டி 2 பச்சை மிளகாய் கீந்து போட்டிருக்கேன். இதை நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் புதினா சேர்த்துருக்கேன். 4 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கணும். வதங்குறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 2 சுண்டு நான் சீரக சம்பா அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இது ஊற வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ இப்போ ஃபுட் கலர் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபுட் கலர் அதிகம் சேர்க்கக்கூடாது, பட் எப்போவாவது சேர்க்கறதுல தப்பு கிடையாது. இப்போ ஃபுட் கலர் சேர்த்து 2 சுண்டு அரிசி போட்டேன் அப்படிங்கிறதுனால 4 சுண்டு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சேர்த்து அரிசியும் சேர்த்து கொத்தமல்லி சேர்த்து திரும்ப கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கொதிக்க விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான், தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். நல்லா ஃபுல்லாக மூடி போட்டு சிம்மில் வச்சிங்கனாலே சாதம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் மேலே வெயிட் வச்சுக்கோங்க. மேலே கொத்தமல்லி தலையெல்லாம் நல்லா கார்னிஷ்க்கு போட்டுங்க. 2 ஸ்பூன் ஆயில் எக்ஸ்ட்ராவாக போட்டுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி சாதம். தாறுமாறாக இருக்கும் இந்த தக்காளி சாதம். இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் நிச்சயமாக அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும், காரம் இருக்காது. அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சைட் டிஷ்ஷாக மீல் மேக்கர் வறுவல் பண்ணியிருக்கேன். தயிர் பச்சடி வச்சுருக்கேன். தயிர் பச்சடி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வீட்டில் உர ஊற்றின தயிர் கட்டி தயிராக கொடுங்க. இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சாந்தி சண்டல் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.